மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டங்கள் வாயிலாக லாரி ஓட்டுநர்கள் போராட்டங்களை அறிவித்துள்ளனர். என்ன பிரச்சனை, சட்டத்தில் உள்ள அம்சங்கள் என்ன, அதனால் லாரி ஓட்டுநர்கள் சொல்வது என்ன போன்ற விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் நடைமுறையில் இருந்த இந்திய தண்டனை சட்டங்களுக்கு பதிலாக மத்திய அரசு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் புதிய சட்டங்களை நிறைவேற்றியது. இந்த புதிய சட்ட விதிகளின்படி ஹிட் அண்ட் ரன் வழக்குகளில் சிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதமும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்க வழிவகை செய்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி ஓட்டுநர்கள் குஜராத் உட்பட பல மாநிலங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென்று வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துவிட்டு வாபஸ் என்று வாங்கப்பட்ட போதிலும் எப்போது வேண்டுமானாலும் இந்த போராட்டம் மீண்டும் வெடிக்கும் என்ற நிலைதான் இருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்த இந்த புதிய சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வராத போதும் லாரி ஓட்டுநர்கள் இதுகுறித்து அச்சம் தெரிவிக்கின்றனர். இதற்காக ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், குஜராத்தினுடைய சூரத், வதோதரா உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்தியா முழுவதும் உள்ள லாரி ஓட்டுநர்கள் பல பகுதிகளில் உள்ள லாரி ஓட்டுநர்கள் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியதோடு போராட்டத்திலும் குதித்தனர். சாலை மறியல் செய்ததோடு சில இடங்களில் வன்முறை சம்பவங்களும் அரங்கேறின. லாரி போக்குவரத்து திடீரென தடைபட்டதால் பெட்ரோல், டீசலுக்கும் மற்ற அத்தியாவசிய பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. எங்கே காய்கறிகளின் விலை 2 மடங்கு ஆகிவிடுமோ என்ற அச்சம் கூட எழுந்தது. அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் பிரதமருக்கு இது தொடர்பாக கடிதம் ஒன்றையும் எழுதி தங்களது கவலையையும் தெரிவித்தது. இதுகுறித்து லாரி ஓட்டுநர்கள் அச்சம் கொள்வதாகவும், இந்த சட்டத்திற்கு எதிரான தங்களது போராட்டம் தொடரும் என்றும், வயதான ஓட்டுநர்கள் இந்த சட்டத்தினால் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடும் என்று கூறும் மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் யுவராஜ் சட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம் என்றும் விளக்குகிறார். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 7 லட்சம் ரூபாய் அபராதம் ஓட்டுநருக்கு, அதாவது ஹிட் அண்ட் ரன்னுக்கு, இந்த சட்டத்தை லாரி உரிமையாளர்களோ லாரி ஓட்டுநரும் கடுமையாக எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோன்னா, ஒரு ஓட்டுநர் விபத்து நடந்த உடனே அங்கே இருந்து காவல் நிலையத்துக்கு கால் செஞ்சு காவல் நிலையத்தை அழைக்க வேண்டும்ன்றாரு. ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவங்க அடிப்பட்டவங்களோ இல்லை விபத்தில் இறந்தவங்களோ அங்கேருந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு பண்ணுன்றான். இந்த மாதிரி நிகழ்வை இப்போ இந்தியாவில் எங்கேயும் பண்ண முடியல. ஏன்னா ஓட்டுநர் தாக்கப்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்னா ஓட்டுநர் அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் சொல்லணும், இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் ஆஜராகணும். இதெல்லாம் எப்படி ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் பீகார்லேயோ இல்லை ஒரிசாலேயோ போகும்போது பாஷையே தெரியாது, அவன் ஹைவேல போகிறவன், அவன் விபத்து ஏற்பட்டால் அவன் நீதிமன்றத்தில் போய் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான பல சிக்கல்கள் இருக்குது. இந்த சட்டத்தை பற்றி லாரி உரிமையாளர் சங்கமோ எங்களுடைய அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸோ இல்லை மற்ற ஓட்டுநர் சங்கத்துக்கு கூட எந்த கன்சல்டேஷனும் இல்லை. பாராளுமன்றத்திலேயே இதை பற்றி கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அன்று எதிர்கட்சி எம்பிகளே இல்லாத நேரத்தில் இந்த சட்டத்தை அமுல்படுத்தியிருக்காங்க. சட்டம் அடியோடு நீக்கும் வரை போராடுவோம் என்பதை தெரியப்படுத்திக். புதிய சட்ட வரையறைக்குள் லாரிகள் மட்டுமல்ல, ட்ரக்குகள், டாக்ஸிகள், கார்கள் போன்றவையும் இருக்கின்றன. அதனால் இந்த சட்டத்திற்கு தேவையான விளக்கமும் வாகன ஓட்டுநர்களுக்கான பாதுகாப்பும் தேவைப்படுவதாக ஓட்டுநர்கள் கருதுகின்றனர். எனவே ஒரு சட்டம் அமலாவதற்கு முன்னதாக அது குறித்த தெளிவு தேவைப்படுகிறது. அதை மத்திய அரசு மேற்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மத்திய அரசும் லாரி ஓட்டுநர்களுக்கு பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுத்திருக்கிறது. பேச்சுவார்த்தை பலனளிக்க வேண்டும் என்பதும், போராட்டமோ வேலைநிறுத்தமோ அறிவிக்கப்பட்டால் அது பொதுமக்களின் தலையில்தான் விடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.